எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. யாரும் இது போல வந்தது கிடையாது. இவங்க தான் ஃபர்ஸ்ட் தடவை வந்திருக்கிறாங்க. விடாம துரத்தி வந்திருக்கேன். சேனலை வந்து எல்லாமே பார்த்துட்டு நம்ம பார்க்குறோமோ இல்லையா, அவங்க எல்லாமே பார்த்துட்டு எந்த இடத்துல பார்க்குறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் கூப்பிட்டு நான் வீடியோவை நான் பார்த்தேன் மையஸ் அப்படின்ட்டு எல்லாமே நம்மளோட வீடியோ பார்த்துட்டு பெருமையை தான் சொல்லுவாங்க. கடை தெருவுக்கு போனாலும் சரி, இங்கே இப்போ பசங்களை ஸ்கூல் அழைச்சிட்டு போனாலும் சரி, அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஆனால் வீட்டுக்கெல்லாம் அவங்க வந்தது கிடையாது. இப்போ ரீசெண்டாக நான் வந்து நோட்டீஸ் கொடுக்க போனப்போ அக்காவை பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன், டீ சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு. அவங்க யாரும் இல்லை, இந்த அக்கா தான். அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் சாப்பிட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அக்கா சொல்ல இல்லாமல் திடீர்னு வந்திருக்கிறாங்க. எப்படியே கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பாருங்க ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இருந்திருக்கிறாங்க. பாருங்க கேக்கு எல்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்கு. சகாஸ் பபுளுக்கு இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா பேக்கரியில் உள்ளது அனைத்துமே அணிந்திருக்கிறாங்க அக்கா. சாக்லேட்டு இங்க பாருங்க இவ்வளவுதான் அணிந்திருக்கிறாங்க பசங்களுக்கு. இருந்தாலும் பேர பிள்ளைங்க மாதிரி அது. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அங்க வந்து விசாரிச்சேன், இந்த மாதிரி மகேஷ் வில்லேஜ் குக்கிங்னு சேனல் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க இந்த அபார்ட்மெண்ட் கிட்ட தான் அப்படின்னு. அப்புறம் எங்க சொந்த வீடும் பக்கத்துலதான் இருந்திருக்கு. அப்படிங்க, எனக்கு இவ்வளவு நேரம் தெரியல. இப்ப நான் அங்க நோட்டீஸ் கொடுக்க அது எந்த ஏரியா அது தெரியல. நடந்து போயிட்டே இருந்தாலும் எந்த ஏரியாவுக்கும் நாங்க குழந்தையேசு கோயில்கிட்ட வந்து யதார்த்தமா நான் வந்து வண்டியை நிறுத்துறேன். இவங்க நோட்டீஸ் போட்டுட்டு போறாங்க. பார்த்தா மகேஷ் நல்லா இருக்கீங்களாங்கிற, அவங்களும் நல்லா இருக்கேன், எங்க வீட்டுக்கே வந்துட்டீங்கன்னு சொல்லி வாங்கன்னு அள்ளிக்கிட்டு மேல போயிட்டேன். பிடிச்சி மல்லு கட்டி அழைச்சிட்டு அவங்க அவசர அவசரமா நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சொன்னாங்க நாங்க ஒரு வீடா கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க, இந்த சர்க்கிள் வந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் கொடுத்தேன். டீ நாளி ஆயிட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சு அக்கா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. சேனல் என்னக்கா? என்னோட சேனல் பேர் வந்து மன்னார்குடி மசாலா. மன்னார்குடி மசாலா. கண்டிப்பா அவங்களோட சேனலையும் பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உண்மையில யாருமே வந்தது இல்லக்கா. அப்படியா? சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு யாருமே வந்ததில்ல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் எங்க வீட்டுக்கு. ஆமா, திடீர்னு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அம்மா அப்பா நம்ம சொந்தக்காரங்க தங்கச்சி அம்மலாம் நம்ம ஃபேமிலியில் அனைத்து பேருமே வருவாங்க. ஆனா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வீடியோ பாக்குறவங்க யாருமே வந்ததில்லை. நீங்க தான் யாருமே வர மாட்டாங்க. குடும்பத்தோட சேர்ந்துட்டேன். இந்த குடும்பத்தோட என்னையும் சேர்ந்து. கண்டிப்பா கண்டிப்பா. தண்ணி மட்டும் தான் சாப்பிட்டுருக்காங்க. நான் எப்படி தண்ணி சாப்பிட்டேன்னா வேற எதுவுமே திடீர்னு வந்ததுனால நான் ஒண்ணுமே பண்ண முடியல. டீ கூட போடனான்ட்டாங்க. அக்கா திடீர்னு வந்துட்டு இப்ப பாத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தானே இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருங்கிறத தாண்டி நம்ம உறவு மாதிரி பார்க்க தான் வந்தேன் நான். எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் என் பொண்ணு மாதிரி அவங்க. ரொம்ப ஆமா, இவங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர்ற சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லது. என்னென்ன கண்டென்ட் நல்ல கண்டென்ட்லாம் போடுறாங்க நான் பார்த்தேன். வேற எது கண்டென்ட் வேணும்னா நீங்க சொன்னீங்கன்னாலும் அவங்க போடுவாங்க. அவங்க ஒரு ஆளா இருந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. சரி அண்ணி, இப்போ உங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல மறக்க முடியாத இன்சிடென்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன சொல்லுவீங்க? உங்க கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துல பேசுற மாதிரி ஒண்ணு கூடவா நடக்கல? நடந்திருக்குது. என்னன்னா மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னா என்னன்னு தெரியுமா? கஜா புயல் தான். அது வந்து அப்பா அந்த கஜா புயல் தானப்பா. அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூரை வீடு தானே அங்க கிழக்க தனி வீடாதான் இருக்கும். வேற எதுக்குமே மீன் வந்தா மட்டும் ஓடி போய் வாங்கிட்டு வருவோம். மித்தபடி எதுக்குமே வாங்குறதுக்கு இல்லை. எல்லாமே மொத்தமா தான் வாங்கி வச்சுக்குவோம். அதே மாதிரி டயத்துல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரங்களும் சென்னையில இருந்தாங்க. உங்க அண்ணன் சென்னையில இருந்தாங்க. அப்பயும் ஆர்டர்ல தான் லாரி ஓட்டிட்டு இருந்தாங்க. பபுளு வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை. ஒரு ஆமா கஜா புயல் முடிஞ்சு 5 நாள் கழிச்சு அவனுக்கு பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க அண்ணன் என்ன சொல்றாங்க, அங்க யார் வீட்டுக்கு எல்லாரும் கூப்பிடுவாங்க. சாயந்தரம் இவங்க சகாசாத்தெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு பபுள் கை குழந்தைனால வீட்டுலதான் அந்த சகாசம் வச்சுக்கிட்டு. அப்ப என்ன ஆனதுன்னு பாத்தீங்கன்னா அலோன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாப்பா அலோன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்பெல்லாம் ஒரு பெருசா தெரியல. அப்பயும் சாதாரண கூட இருக்கிற மாவு போலாம் அரைச்சு சாம்பார்லாம் வச்சுட்டு எல்லாரையும் அவங்க வரத்துக்குள்ள சமைச்சு வச்சிருவேனா. கரெக்டா நான் எப்போதும் ஒரு 5-6 மணி கூட வரப்போ அன்னைக்கு வந்து 4 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க வேலை முடிச்சுட்டு. வந்து அது பேர் அலௌன்ஸ் பண்றாங்க. அப்படி என்ன பண்றது, கிளம்புவோமா அப்படின்ட்டு எல்லாரும். எங்களுக்கு மெயினா எங்கன்னா ஸ்கூலுக்கு தான் எல்லாரும் போறதா இருப்பாங்க. இதே மாதிரி புயல் காத்து அடிக்க போகுது அப்படின்னு சொல்றப்பெல்லாம்
அது வந்து சொல்றப்போ எங்க வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ணி கேட்டா அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது, நீ வீட்டிலே இரு அப்படின்னாங்க. அப்ப எல்லாம் சரி அப்படி அப்படின்னு சரி எங்கேயும் போகலாம்னு இருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்க ஊருக்காரங்க வந்து சித்திக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து மகேஷ் என் பிள்ளைய கூட நான் தூக்கிட்டு போறேன், அதெல்லாம் இங்க இருக்காது அப்படின்ட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க. அப்பயும் உங்கள்கிட்ட போன் பண்ணி கேட்டுதான் போவேணாம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நல்லா சாதாரண கூட மழை ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் பாத்தீங்கன்னா திடீர்னு மழை சரியான மழை அடிச்சுட்டு ஊத்துது. அப்புறம் அவங்களே கொடையெல்லாம் எடுத்து ஊத்து பப்ளு கை குழந்தையா தூக்கிட்டு சாக்காசு ஒரு பிள்ளை தூக்கிட்டாங்க. 2-3 பேர் வந்தாங்க தெருவுல இருந்து. அந்த சுத்தி எல்லாம் எல்லாரும் பிள்ளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா எதுவுமே எடுக்காத வயசு பெட்ஷீட்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உனக்கு முக்கியமான பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துரு அப்படின்ட்டு. எதுவுமே எடுக்கல பாப்பா. பெட்ஷீட் எடுத்துக்கிட்டா பிள்ளைங்களுக்கு சொட்டு இதை கூட எடுத்துக்கிட்டு அந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதே மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டு போயாச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா காத்து மழை, சரியான மழை. விடிஞ்சு பார்த்தா பெரியம்மா வீட்டு போயிட்டோம். மாடி வீடு தானே அவங்க வீடு. அங்க போயிட்டு சோபைக்கு மழை பெஞ்சு தண்ணி உள்ளுக்குள்ளெல்லாம் அடிச்சு எடுத்தாமே மரமெல்லாம் அவங்க வீட்டுல மெயின் ரோட்ல தானே இருக்கு. உள்ள தண்ணியெல்லாம் அடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஈரம். மேல ஒரு சோபா இருந்தது, அது மேலே புள்ளி வச்சுட்டு உட்காந்துருக்குறேன். சொட்டரை போட்டு போத்திட்டு எனக்கு குடுவரே தாங்க முடியாது நல்ல நேரத்திலேயே. அப்படியே வச்சுட்டு உட்காந்துங்க. பப்ளு சகாசு 2 பேருமே. சகாசு ஓரளவு 2-3 வயசு ஆகும், அவனுக்கு 3 வயசுக்குள்ள. அதே கூட இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா காத்து அடிக்குது. அதே மாதிரி ஊருக்காரங்களும் ஒரு 10-15 பேரு மாமா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு ஹால் மட்டும் தான், ஹாலு பெட்ரூம் இருக்குது. அதுக்குள்ளேதான் எல்லாரும் நெருக்கிட்டு உட்காந்துருக்குறோம். நான் மட்டும் சோபாவுக்குள்ள கை குழந்தை வச்சுக்கிறனால சோபா கொடுத்துட்டாங்க. அப்புறம் தள்ளுதுடா பாப்பா அந்த டோர்லாம் வச்சுட்டு அமுக்குறாங்க, நிக்க மாட்டேங்குது. விடிஞ்சு எழுந்திரிச்சு முடிச்சு பார்த்தோம்னா கரண்ட் எதுவுமே கிடையாது. விடிஞ்சு பார்த்தா மரம் எல்லாமே ஓட்டு வீடு உள்ளதெல்லாம் ஓடெல்லாம் சரிஞ்சு எல்லாம் விழுந்துட்டு. நம்ம வீடு எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தீங்கன்னா இல்லையா? வீடு எங்க இருக்கிறது ஒண்ணுமே இல்லை. நேரா போய் பார்த்தா போறதுக்கெல்லாம் வழி இல்லை. தண்ணி இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. வரப்பெல்லாம் தண்ணி. தெருவுல உள்ள வீடு எல்லாமே மரமெல்லாம் விழுந்து லைன் கம்பி எல்லாம் இருந்து பப்ளுக்கு வேற விடிஞ்சு ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க போய் பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்குது. ஒண்ணுமே இல்லை பாப்பா. அந்த மரம் நம்ம வீட்டு ஓரத்துல சமைக்கிற கொட்டாவில் இருந்தது. அது சமைக்கிற சின்ன கொட்டா மாதிரி போட்டிருந்தோம். இந்த பெரிய மனுஷர் வச்சு வீடு. அந்த கருவ மரமெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூரை மேல விழுந்து ஃபுல்லா மாவு அரைச்சது மட்டும் அப்படியே அந்த எல்லாம் கட்டில் மேலதான் இருக்கும். அது மட்டும் அப்படியே அங்கேயுமே இருக்குது, எல்லாமே கொட்டாம. முத நாள் வச்சு சாம்பாரும் அப்படியே இருக்கு கட்டில் மேலேயே. இதே மாதிரி யாருக்கு தெரியும்? அதெல்லாம் அப்படியே செம்படத்துல மூடி வச்சதுனால அந்த சில்வர் பாத்திரம் அப்படி செம்படம் இருக்குல்ல, அதுல மூடி வச்சிருந்தாப்ப எல்லாமே அப்படியே இருக்குது. அதுவா வச்சு எல்லாம் அமைக்க வீட்டு ஒருத்தர் கீழே பூந்துதான் போக முடியும். வீடெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கருவமுள்ள கீத்துக்கு தான் பிச்சுட்டு போயிட்டு கருவமுள்ளாக கிடக்கு வீடு ஃபுல்லா. செவரெல்லாம் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு பாப்பா. அப்படியே கூரை பெரிய வீடா அப்படி இருந்தது, அப்படி இழுத்துட்டு போயிட்டு அந்த வீடு அப்படியே அழக்கா அப்படியே தரமட்டமாயிட்டு. அதுக்கப்புறம் தான் இப்ப மறுபடியும் அதை கட்டணும். அந்த சமைக்கிறதுக்கு வச்சிருக்கோம்னா அந்த வீடு மறுபடியும் கட்டணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுதான் மறக்க முடியாத சம்பவம். ஆனா ஜுரம் அடிக்குது. அப்ப வண்டியும் எங்க வீட்டுக்காரங்களும் ஊர்ல இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம். அந்த டயத்துல பாத்தீங்கன்னா பசின்னு சொல்ல முடியாது. விடிஞ்சா பிள்ளைங்க பால் கழுவுது, பாலுகளே எதுவும் வாங்கறது வழி இல்ல. ஒண்ணுமே கரண்ட் எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட போன் பேச முடியல. டவர் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு கரெக்டா ஒரு 3 நாள் அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணி 3 நாள் எங்கன்னா எங்க ஊரை தாண்டி பக்கத்து தெருவுல போய் அந்த ஜென்ரேட்னு சொல்லுவாங்க பாப்பா. கரண்ட் இல்லாம இருக்கிறப்ப திருவிழால எல்லாம் வச்சிருப்பாங்க ஜென்ரேட். ஆட்டோமேட்டிக்கா மிஷின் மாதிரி பெட்ரோல்ல டீசலே இது பண்ணாங்க. சக்குன்னு சவுண்ட் இருக்கும். அது மூலியமா எல்லாம் சார்ஜர் போட்டாங்க. அதே மாதிரி செல்ல கொடுத்து அப்ப என்னோட இதே மாதிரி மொபைல் கிடையாது, குட்டி செல். அந்த செல்ல சார்ஜர் எல்லாம் போட்டு ஒரு வழியா ஏதோ போன் பேசினாங்க. உயிரோட இருக்கோம்னா அப்பதான் அவங்க நியூஸ்ல பார்த்துதான் என்ன நடந்திருக்குமா போகுமானா அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு சொன்னாங்களே. அப்ப 3-4 நாள் கழிச்சுதான் அவங்க அண்ணன்ட்டே நான் போன் பேசினேன். அது மட்டும் மறக்க முடியாத சம்பவம். ஆனா உயிரோட இருக்கிறவங்களே பிள்ளைங்களெல்லாம் கண்டிப்பா பார்த்துருக்க முடியாது. அது மட்டும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா எதுலையுமே அலட்சியமா இருக்கக்கூடாது. முன்னெச்சரிக்கைங்கிறது முக்கியம். ஒருத்தர் பெரியவங்களும் ஏதோ ஒரு செய்தியாக இருக்கட்டும், இல்லை வேற எதுவும் நம்ம கவர்மெண்ட் மூலியமா அறிவிக்கிறதா இருக்கட்டும், அது நம்ம அலட்சியப்படுத்தாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கைப்படுத்திக்கிட்டோம்னா நல்லது. அதுல அந்த அனுபவத்தை நான் அதுல பட்டேன். எல்லாரும் சொல்லி கொஞ்சம் பாதுகாப்பா வந்துருக்காங்க. பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வரப்போ நான் அவங்க வார்த்தை மீறலாம் அவங்களோட போயிட்டேன்.